இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜானு, நீ சொல்ற மாதிரி எல்லாரும் பொய்யான ஆளுங்கன்னு ஒட்டு மொத்தமா முத்திர குத்திட முடியாதுல்ல. சில பேரு உண்மையா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை உண்மையை மறைச்சாதான் வாழ முடியுங்கிற ஒரு நிலைமையில அவங்க அத மறைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஜானு. அது மட்டும் இல்ல ஜானு, நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கூட நம்ம உயிருக்கு உயிரை பழகுவோம். ஆனா அவங்க கிட்ட உண்மையை சொல்ல முடியாத நிலைமை இருக்கும். சொன்னா அவங்க நம்மளை விட்டு போயிருவாங்களோன்ற பயம் இருக்கும். அதுக்கு அந்த பயமும் உண்மையை மறைக்கிறதுக்கு காரணமா இருக்கும்ல. ஒரு சிலர் உண்மையை சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது ஜானு. அதுக்காக அவங்க மறைக்கலாம்ல. ஒரு ஜானு இவ்ளோ ஏன் அது யாரு தாடி வச்சுக்கிட்டு? திருவள்ளுவர். திருவள்ளுவர் அவரே எழுதியிருக்காரு, தேவையான நேரத்துல பொய் சொல்லலான்னு சொல்லியிருக்காரு ஜானு. அப்படி சொல்ற பொய் உண்மைக்கு சமம்னு சொல்லியிருக்காரு. இப்ப நீயே இருக்க ஜானு, உன் மேல எங்க எல்லாருக்கும் அன்பு, மரியாதை, பாசம் எல்லாமே இருக்கு. ஆனா அதையும் தாண்டி ஒரு பயமும் இருக்குல்ல. அந்த பயத்தினால ஒரு சில விஷயத்த உன் கூட இருக்கிறவங்க மறைச்சிருக்கலாம்ல. அந்த உண்மை உனக்கும் அவங்களுக்கான உறவை பாதிக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணலாம்ல. இந்த தெய்வத்து மேல சத்தியமா சொல்றேன், இப்போ என் குடும்பத்துல இருக்க எல்லார்கிட்டயும் நான் சொல்றேன், நீங்க இது வரைக்கும் என்கிட்ட மறைச்ச எல்லா உண்மையையும் தாராளமா சொல்லலாம். ஐயோ எங்க என்னாச்சுங்க? அது எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் நான் அதை மன்னிச்சிருவேன். அத பெருசா எடுத்துக்க மாட்டேன். நான் கோவமும் பட மாட்டேன். ஓ, இப்படி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி தமிழை உண்மையை சொல்ல வைக்க ட்ரை பண்றானா? ஆனா இந்த இடத்துல தமிழ் உண்மையை சொன்னா அது நமக்கே பிரச்சனையா வந்து முடியுமே. எப்படியாவது இது தடுத்தாகணுமே.